பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்துட்டு வருவோமா? ஃபஸ்ட்டே நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் வீடியோலாம் ஆடுதுன்னு சொன்னாங்க. இனி வர்ற வீடியோ நான் ஆடாமல் எடுத்து பார்க்குறேன். இது பழைய வீடியோ தான், ஆடுனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்திருக்கிறது ரெட் ஃபோர்ட். மை லிட்டில் பிரின்சஸ் இன் ரெட் ஃபோர்ட். இதான் ரெட் ஃபோர்ட்டோட நுழைவு வாயில். பஹுத் சுந்தர் ரெட் ஃபோர்ட் ஹே என்ட்ரன்ஸ். உள்ள ஃபுல்லாக கடைகள், மார்க்கெட் மாதிரி இருக்கு. உள்ள சைடும் ஃபுல்லாக கடைகள் இருக்கு. இது ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளே உள்ள ஒரு மியூசியம். நடந்து முடிய மாட்டேங்குது. எங்கன்னாலும் நிறைய மியூசியம் இருக்குது. ஒவ்வொரு இடமா போகணும். மும்தாஸ் மஹல்னு எழுதியிருக்கு. நம்ம போய் பக்கத்தில் போய் பார்ப்போம். இது ரங் மஹல்னு எழுதி. ரங் மஹல்னா இங்கே மியூசிக் எப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். மஹல்னா மியூசிக் மஹால் இல்லை, பேலஸ் ஆஃப் கலர்ஸ். இது ஒரு மஹல், செகண்ட் மஹல். இதில் செவரில் பூரா அந்த மீனாக்காரி ஒர்க்கு, அதுபோல் கண்ணாடி வச்சு வேலைப்பாடுகள் நிறைய இருக்கிறது. இது அடுத்த மஹல். இது 4th ஒன் அண்ட் திஸ் இஸ் 5th 6th. ஒன்றுக்குமே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இதுக்குள்ளேயும் அடைச்சி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே என்னமோ இருக்குது. வாட்ச்மேன் கையில் துப்பாக்கிலாம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக அழிஞ்ச நிலையில் இருக்குது. ஒன்றுமே இப்போ யூஸில் இல்லை. இது பழைய கோட்டை. சுற்றி பாருங்கள், எல்லாம் அழிஞ்சு போச்சு. கீழே ரூம்ஸாக இருக்குது நிறைய. நான் சிலப்போ இந்த கார்ட்ஸுக்கெல்லாம் உள்ள ரூமு, இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கிற ரூமு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ், திருப்பியும் அங்கே வந்துட்டோம். நம்ம இப்போ வந்திருக்கிறது மகாத்மா காந்திஜியோட சமாதிக்கு. நாங்கள் கீழே கூடி போகிறதுக்கு செருப்புலாம் கழட்டிட்டு போயிட்டு வந்தோம். மேலே வேறு நேரு, இந்திரா காந்தி சமாதி இருக்குன்னாங்க. வந்து பார்த்தா ஃபுல்லாக இது காந்தி சமாதிக்குள்ளே கார்டன். இனி அதுக்கு போனோம். ஐயோ, நடந்து ஊப்பாடையில் ஆகிட்டு. இந்த பூவோட கலரு பாருங்க, எரிக்கிற கலர், அழகான கலர். இது ஸ்ரீ ராஜீவ் காந்தியோட சமாதி. தரையெல்லாம் அப்படி ஸ்பைரலாக வச்சு நடுவில் ஒரு லோட்டஸ் மாதிரி வச்சு கருங்கல்லையே பண்ணியிருக்காங்க. இது இந்திரா காந்தி அவங்களோட சமாதி இருக்க இடம் குத்தப் மினார். இந்த குத்துப் மினாரில் இது பூரா கோயில்களில் இருக்கிற மாதிரி கல் மண்டபம் இருக்குது. சுற்றி கல் மண்டபம் இருக்குது. ஜஸ்ட் கோயில் மண்டபம் மாதிரியே தான் இருக்குது ஃபுல்லாக. இந்த குதுப் மினார் கிட்ட தான் ஏர்போர்ட்னு நினைக்கிறேன். வரிசையாக நம்ம வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துலையும் முதல்ல கோயில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மண்டபங்கள்லாம் கோயில் ஸ்டைலில் தான் இருக்குது. நம்ம ஊர் கோயிலில் இப்படி தானே இருக்கும் மண்டபம். இன்றைக்கி நம்ம டெல்லியில் தான் இருக்கோம். நம்ம இன்றைக்கி ஐட்னரி நம்மளாக செட் பண்ணி நாங்களாக போகிறோம். இன்றைக்கும் நாளைக்கும் நாளான்னைக்கும் பூஜாவோட ஐட்னரி. அதனால் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நான் தானே கண்டுபிடிச்சேன். ஆமாம், கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ரோட்டுக்கு கூட்டு போகிறது நம்ம தான் போகணும். ஆக்ரா சென்கி பாவோலி, அது வந்து ஒரு ஸ்டெப்பு. நம்ம ஆபா நேரி பார்த்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு நம்ம நுழைஞ்ச உடனே பார்க்குற இடம் இது. இதுலேயும் நம்ம அங்கே பார்த்த மாதிரி சைடில் ரூம்ஸ் மாதிரி இருக்குது. நிறைய படிகள் போய் கீழே வர ஃபுல்லாக படிகளில் போயிடுற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே ரொம்ப பெருசாக இருந்தது, இங்கே நேரோவாக இருக்குது. கிணறு பார்த்துட்டு அடுத்து ஒரு மாலுக்கு போகிறோம். பெசிபிக் மால். ஃபுல்லாக இனி மெட்ரோவில் தான் எல்லாம். இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம். இப்போ வந்து நம்ம பரக்கம்பா ரோடில் இருக்கோம். இங்கேருந்து டாகூர் கார்டன் போய் அங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் உள்ளே வந்தோம். ஜாராவில் போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். 2 கடைக்கு போனோம், ஒன்றுமே அமையலை. அடுத்து கொஞ்சம் பெட்ரோல் போட்டு வருவோம், அப்போ தான் வண்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறோம். மக்கா ரொட்டி இருக்குதுன்னு போட்டிருந்தான், ஆனால் அது எனக்கு கிடைக்கல. தந்தூரி ஆலு பராத்தா, அது என்ன குட்டி? ஆப்கானி சிக்கன் டிக்கா. அது கூட நான். பின்ன இது என்னது? சூரோஸ் வித் சாக்லேட் சூரோஸ். இது நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்க்கல, இனிமேல் தான் சாப்பிட்டு பார்க்கணும். இது நிறைய கொடுத்துருக்காங்க. தயிரில் வந்து காரா பூந்தி போட்டிருக்காங்க. இது கறி, இது ஒரு கடலைக்கறி, இது வந்து
ரசம் மாதிரி இருக்குது, பச்சையாக வெங்காயம் மிளகாலாம் வெட்டி போட்டு. இதெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை. நல்ல கூட்டமும் இருக்குது, ஆனால் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. பசிபிக் மாலை விட்டு வெளியில் வந்துட்டோம். கால்காஞ்சி மந்திர்னு ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்கே நாங்கள் பார்த்த வித்தியாசமான ஒரு நேர்த்திக்கடன். பையங்க இப்படி பண்ணுறாங்க, பொம்பளை பிள்ளைங்க முட்டி போட்டு விளக்கு வச்சுட்டு கொண்டு போகிறாங்க. விளக்கு அணையாமல் கொண்டு போகணும், அதுதான் டாஸ்க். இங்கே எல்லாம் மந்திரிச்சு கயிறு கட்டுறாங்க. அடுத்து நம்ம போகிறது ராதா பார்த்தசாரதி டெம்பிள். இதுதான் இந்த இஸ்கான் டெம்பிள். இங்கே உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சும்மாவாக இருப்போம். சீதா ராமா லக்ஷ்மண் ஹனுமன். ஸ்ரீ ராதா பார்த்தசாரதி, கௌரா நித்தாய். இது லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தி. மெட்ரோ சரோஜினி மார்க்கெட்டுக்கு நாங்கள் இதிலேருந்து போக போகிறோம். அப்போது அடுத்த வீடியோ சரோஜினி மார்க்கெட்லேருந்து தொடங்குவோம். தேங்க்யூ.